ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நான் வந்து பாசிப்பருப்பு துவரம்பருப்பு சேர்த்தா நான் வந்து டிஃபன் சாம்பார் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 150 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ வெஜிடபிள்ஸ் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்து 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஆப்ஷன் தான், கல் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ விசில் போயிடுச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சாம்பார் தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் கடுகு, சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அரை டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்து வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. நானும் தேவைப்பட்டுச்சு போட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக மல்லியில போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.